சரி நான் போட்டுருவேன். ஆமா, யூடியூப்லயும் போட்டுடுவேன். ராஜபாளையம் ஏகேடி பள்ளியில் +2 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்ப சேர்ந்து இருக்கிறோம். எப்ப வீடியோ ஓடிட்டு இருக்கு சுதா விஜய், வீடியோ ஓடிட்டு இருக்கு பாருங்க. எங்க +2 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறோம். இந்த இடம் என்ன அப்படிங்கறத விஜய் சொல்லு, அப்புறம் எல்லாரும் என்ன வேணாலும் பேசலாம். இது எந்த இடத்துல சேர்ந்து இருக்கிறோம் இப்போ? அங்க சேர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு மதியம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. நீ எங்க இருந்து வந்திருக்கிற சொல்லு சுதா? குளித்தலை டாக்டர் இவங்க ராஜி கை கட்டு. இவங்க கன்னடால இருந்து வந்திருக்கிறாங்க. வரிசையா வர்றேன். என்ன விஜய் ராஜியை பார்க்க தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். பிரேமா சொல்லு. மணிமேகலை சென்னை இடம் சொல்லிடு. அன்ஷியா ராஜிமா ராஜியை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இது அடுத்த செல்லம் சாந்தினி குற்றாலம். காத்திமா விஜய் டாக்டர் இவங்களும். ஆமா, ராஜிக்காக வந்திருக்கு. அம்மா என்ன யாராவது காட்டுங்க, என் முகத்தை காட்டிடுறேன் நானு. இப்படியே திருப்பினா சரியா வரணும்ல. இவங்க தான் மஞ்சு, மதுமிதா, மஞ்சுளா தேவி. எல்லாருக்கும் மஞ்சுளா தேவி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னுடைய அனைத்து தோழிகளும் இத்தனை வருஷம் கழிச்சு, நான் அழுதக்கூடாது அதனால அவங்கள சுத்தி காமிச்சுக்கிறேன், அவங்களே காட்டுறேன். இப்ப ராஜி பேசுமா, நீ பேசுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கனவே இல்ல, சொல்றது முடியல என்னால. கன்னடால என்ன பண்ணிட்டு இருக்கிற எல்லாம் சொல்லு. எனக்கு தெரியாது. இப்படியே காமி, இப்படியே பண்ணிட்டு இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்புறம் இன்னும் பேசு. நீதான் சீஃப் கெஸ்ட். ஆமா, இல்ல சனிக்கிழமை வீட்டுல எப்படி எல்லாம் சமையல் பண்றது. More than 10 years is considered as a relatives. இது வந்து விவரம் தெரியாத ஏஜ்ல யார் யாரு பின்னாடி என்ன ஆகணும்னு தெரியாம ஒரு எந்த வயசுல சேர்ந்த ஒரு நட்பு வந்து கிட்டத்தட்ட இட் இஸ் நியரிங் 50 இயர்ஸ்ங்கிறது பெரிய கொடுப்பனை. எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, நமக்கு கிடைச்சிருக்கு. 50 இயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி 50 இயர்ஸ் முடிச்ச பிறகு எல்லாரும் நல்ல ஹெல்த்தோட இதே மாதிரி நல்ல ஒரு மனசோட எல்லாரும் சேரணுங்கிறது என்னோட பிரார்த்தனை. இதே ஞாபகத்தோட இருக்கணும். ஞாபகம் மறதி இல்லாம யார் யாருன்னு தெரியாம. ஐயோ அப்படிதான் ஒரு வீடியோ அனுப்புன தெரியுமா? ஸ்கூல்ல இருக்கும் போது நாங்க கை கழுவுற இடத்துல ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டோம். 40 இயர்ஸ் கழிச்சு நாம வந்து மீட் பண்ணணும். ஆனா இயர்லி மீட் பண்ணணும். இயர்லி முடியாட்டினா கூட எப்படி எங்கெங்க போவோம்னு தெரியாது. ஆனா 40 இயர்ஸ் கழிச்சு நாங்க கண்டிப்பா நாங்க ஸ்கூல்ல வந்து நாங்க மீட் பண்ணோம்னு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டோம். அப்ப எப்படிலாம் நடக்கும்னே தெரியாது. ஆனா அந்த கடவுள் வந்து எனக்கு வாய்க்க செஞ்சார். ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் இருந்துச்சு அவ பையனுக்கு. அதனால நாங்க அந்த டைம் கரெக்டா 40 இயர்ஸ் ராதாவோட பையன் கல்யாணத்துக்கு நாங்க போனோம். அதே வந்து கடவுள் வந்து எங்களோட அன்பை எப்படி நடத்தினார்னு தெரியல. அதனாலதான் எங்க உண்மையான அன்பு இன்னைக்கு வரைக்கும் நாங்க அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறோம். அதுதான் எங்களோட பெரிய விஷயமா இருக்கு. ராஜி ஒவ்வொரு தடவை நாங்க போட்டோ போடும் போதும் அங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவா. என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவா, எனக்கு ஆசையா இருக்குன்னு. இந்த ட்ரிப் அதுக்காகவே ஒரு 15 டேஸ் வரேன், கண்டிப்பா வரணும்னு சொன்னா அதே மாதிரி நாங்க எல்லாம் அவளை மீட் பண்ணிட்டோம். ராணியாலும் ஜோதியாலும் தான் முடியல. ஸ்பெஷல் கிரெடிட் டு அனுஷியா. ஆமா ஆமா, அனுஷியா தான் இது கோஆர்டினேட் பண்ணி லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி விஜயா லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி லஞ்ச் அரேஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அது பிளான் பண்ணி பக்காவா பண்ணது விஜய். நீ சொல்லு விஜய். நீ இப்ப அவங்ககிட்ட சொல்றப்ப நீ சொன்ன, நீ வச்சிருந்த கேமரா, அதனால நீ இப்ப சொல்லத. இப்போ ஆக்சுவலா இப்போ ராஜபாளையத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கேங் வந்து மிக்ஸ் ஆகி இவ்வளவு வருஷம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்மளோட நட்பானது தொடர்ந்து கண்டினியூ ஆகி இப்போ ராஜா எங்க இருந்தோ ராஜா வந்து அதுவும் அனுஷா வந்து ஒருத்தரையா சேர்க்கிறா. மணிமேலை கூட்டு வந்தா, பிரேமா கூட்டு வந்தா, எல்லாத்துக்கும் சோர்ஸ் வந்து அனுஷியா தான்.
ஒருத்தரையா கூட்டு வந்தாச்சு. இது எதுலயோ மறுபடியும் சொல்லு. இது ஏதோ பெரிய கிஃப்ட் தான். ஏன்னா நம்ம வந்து கேட்டி சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ணோம், அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, எனக்கு சுத்தமா மறந்து போச்சு. ஆனா இவ்வளவு தூரம் திருப்பி நெட்வொர்க் பண்ணி நமக்கு சேர்ந்து இருக்கோங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய சுதா சொன்ன மாதிரி கிஃப்ட் தான் அது. ஸோ இன்னமும் நம்ம இன்னும் நிறைய நாள் இருக்கணும், நிறைய பேர் நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். இல்ல 50th year வந்து 2030 50th year வந்து எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் ராஜபாளையம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பிளேஸ்ல நம்ம லதானவங்கள கண்டிப்பா ஜாயின் பண்ணுவோம். ஏதோ துபாய் சிங்கப்பூர் எல்லாம் சொன்னீங்க. துபாய் சிங்கப்பூர் ஏதோ எல்லாரும் அது வரைக்கும் நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்ங்கிறது என்னோட பிரயாஸ். இன்னொரு விஷயம் நீங்க நினைச்சிருப்பீங்க, நாங்களாம் டெய்லி பேசிக்குவோம், டெய்லி ரொம்ப கம்யூனிகேட் பண்ணிக்குவோம், அப்படி இருந்துதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்படி சேர்ந்து இருக்கோம்னு நினைச்சிருப்பீங்க. நாங்க தொடவே இருக்க மாட்டோம். ஆனா எல்லாரையும் பத்தி எப்படி இருக்கவன் என்ன அது மட்டும் தான் தெரியும். ஆனாலும் எங்க நினைவுல எப்பவுமே கூட இருக்கிற மாதிரியே இருந்த ஒரு ஃபீலிங் தான். அதனால அப்படி டெய்லி பாக்குறவங்க கூட இவ்வளவு ஒற்றுமையா இருக்க முடியாது. ஆனா எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஐக்கியமே இருக்காது. அந்த ஐக்கியம் இல்லாட்டினா கூட அந்த ஐக்கியம் எங்க மனசுக்குள்ள இருந்தது. அதனாலதான் அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துடுவோம். யார் என்னன்னாலும் சரி வந்துடணும் அப்படின்னு தோணும். அன்னைக்கு மீட் பண்ணும்போது என்ன மனநிலை இருந்துச்சோ அதே மனநிலை இன்னைக்கு எங்களுக்கு இருக்கு. யாரும் வேற மாதிரி இருந்தா கூட சொல்லு. அதாவது இப்ப வந்து வாட்ஸ்அப், இப்ப இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அப்படி நிறைய தொலைத்தொடர்பு நமக்கு வந்து ஈஸியா கான்டாக்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனா இதே வந்து 45 years முன்னாடி வந்து இந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்கல. அப்படி இருந்த காலத்திலயும் நாங்க இன்லைன் லெட்டர் மூலமா தொலைபேசி, அந்த BSNL அந்த தொலைபேசி மூலமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கான்டாக்ட் பண்ணி அட்லீஸ்ட் இயர்லி 2 ஆவது நாங்க பேசிடுவோம் ஒவ்வொருத்தரோடையும். அந்த ஒரு இதுதான் இன்னைக்கு எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து நம்ம இன்னும் நல்லா இதுவா இருக்கணும் அப்படிங்கிறது. சாந்தினி நீ சொல்லுமா. நாங்க எல்லாம் ஒரு ஊரு அப்படி இப்படின்னு எங்கெங்கே போயிட்டோம். ஆனாலும் ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே எங்களுக்கு கான்டாக்ட் பாயிண்ட் வந்து மஞ்சு தான். எல்லாரும் இதுவும் விஷயமா அட்ரஸ் எல்லாமே மஞ்சுட்டு கொடுப்போம். மஞ்சு தான் மற்றவங்க எல்லாருக்கும் யார் எங்க இருக்கா அப்படிங்கிறது மஞ்சுக்கு தான் தெரியும். அதே மாதிரி இன்னும் நம்ம சொல்ல நினைச்சேன், சரி நம்ம குழந்தைங்க வந்த பிறகு இப்ப சேர்ந்து இருக்கிறோம்ல அதை சொல்லு. நீங்க ராஜபாளையம் போனேன்னா எங்க அம்மா வீட்டுக்கு கூட ஃபர்ஸ்ட் போக மாட்டேன், நேர போய் மஞ்சள் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் என் வீட்டுக்கு போவேன். பிள்ளைங்க எல்லாருமே இங்க எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து விளையாண்டு ஒன்னா நல்லா விளையாண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தோம். அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத காலங்கள். திருவான்மியூர்ல நாங்க பீச்சு பக்கத்துல இருந்தோம். அப்ப பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க. வந்தோடனே எல்லா பிள்ளைங்களும் வரிசையா கடற்கரை ஓரத்துல நிறுத்திட்டு கையை பிடிச்சு நில்லுங்கடா இறங்கக்கூடாது. நாங்க 3 பேரும் போய் தண்ணியில லூட்டி அடிப்போம். அந்த வேரியேஷன் நாங்க சின்னதுல இருந்த போது எங்க அம்மா எல்லாரையும் அம்மான்னு தான் சொல்லுவோம். எல்லாரும் எங்களை வந்து அவங்க பிள்ளைகளா தான் பாவிப்பாங்க. அதே மாதிரி நாங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்க ஹஸ்பண்ட் மார்கள்லாம் அவங்கலாம் ரொம்ப நெருக்கிய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆனா எல்லாரும் ரொம்ப அவ்வளவு அன்பா இருப்பாங்க. தங்கச்சி தான் எல்லாருமே அவ்வளோ ஒரு பிரியம் இப்போ வரைக்கும். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும்போது நாங்க கேட்கவே வேணாம், அவங்களே அனுப்பி விட்டுருவாங்க. அது ஒரு அம்மா அப்பா எங்களை புரிஞ்சுக்கிட்ட எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை என் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க பசங்க அதை விட எல்லா ஆண்டியும் அம்மா தான். உடனேனா யாருக்காவது ஒண்ணுன்னா உடனே ஓடி போகணும். அதே மாதிரி இருக்கலாம். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இது வந்து சுதா சொன்ன மாதிரி ஒரு உறவுகளோட பெரிய விஷயம். எனக்கு சொல்லு. இத்தனை வருஷம் பழக்கம் கிடைக்காம போயிடுச்சு. ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. 10 வருஷமா தான் எனக்கு அந்த கிரெடிட் அனுஷியாக்கு தான். ஒரு நாள் திடீர்னு மீட் பண்ணோம். நீ பார்த்து அவங்க உடனே என்னை கண்டுபிடிச்சிட்டா. அப்ப அன்னைக்கு ஆரம்பிச்சது 10 வருஷமா தான் நான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி இப்பதான் நான் இத்தனை வருஷத்தை விட்டுட்டமே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சேர்ந்துட்டோம்ல இப்போ எனக்கு ரொம்ப திருப்தி கிடைச்சிச்சு. எல்லாரோட இருக்கிறோம். பிரேமா சொல்லு. பிரேமா ஹலோ, ஹாய் டு எவரிபடி. நான் வந்து லேட்டாக தான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணோம். ஆனால் நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் டு ராஜபாளையம் பஸ்ல எல்லாம் வருவோம். அப்போ ரொம்ப ஜாலியாக அப்பயே நாங்கள் காலேஜ் படித்த ஃபீல்ல நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் கம்பைன் பண்ணி நாங்கள் நல்லாவே இந்த +2 வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அதை இப்போயும் நாங்கள் தொடர்றது வந்து எங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த எல்லாருமே மீட் பண்ணதுல. எனக்கு பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே இது நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எங்களை மீட் பண்றதுக்கு எங்களுக்கு எந்த இடைஞ்சலுமே கிடையாது.
எல்லாருமே எங்களுக்கு நல்லா கோஆபரேட் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் இப்போ வரைக்கும் கண்டினியூஸ் பண்ணிருக்கோம். இது இன்னும் நாங்கள் எங்கள் லைஃப் லாங்காக அதை கண்டினியூ பண்ணணுங்கிறத விரும்புகிறோம். அதை கடவுள் அருள் புரியணும்னு கேட்டுக்கிறேன். சொல்லு 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 சொல்லு. நான் அப்படியே திரும்பி வரேன். இல்ல நீங்க முடிங்க, அப்புறம் நான் பேசி. இதுவே நீங்க பேசுறத கேக்குறதுக்கு தான் எனக்கு சந்தோஷம். சொல்லு சுதா. பேசியாச்சா? இப்ப நான் சொல்லணுமா? நான் என்ன பேசணும் தெரியலையே. இல்ல வச்சுக்கோ. சுதா பக்கத்துல உட்காந்துக்கோ. இருக்காளே குசும்பு என்ஜாய் பண்ணிட்டு குசும்பு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்லணும்னா பிளஸ் 2ல நாங்க படிக்கிறப்போ பண்ணாத அட்டூழியம் கிடையாது. அட்டூழியம்னா ரொம்ப நல்ல ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா எங்களுக்குள்ள விளையாண்டு போனாங்க. சுதாவும் நானும்னா இந்த சித்திர செவ்வான் போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் அந்த பாட்டு பாடிட்டு நிப்போம். விஜய் அனுஷா அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ். நானும் சாந்தினிக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், தனித்தனியா கிடையாது. கேத்ரின் சாந்தினி எல்லாரும் திடீர்னு நினைச்சு அப்படியே மடியில படுத்துட்டு அடுப்போம். அப்புறம் நாங்களே சரி சொல்லிப்போம். காரணமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. விஜய் தான் ஸ்கூல் பீப்புள் லீடர். பிளஸ் 1லயும் சரி, பிளஸ் 2லயும் சரி. 10th இல்ல நான் பிளஸ் 2ல தானே. அப்ப 3 வருஷம் ஸ்டூடெண்ட். சுதா திருச்சியில இருந்து வந்தா. அப்புறம் ஒரு டான்ஸ் கார்த்தி அக்கா வந்து எங்களுக்கு சாரி எல்லாம் கட்டி விடுவாங்க. இந்த படம் 16 வயதுல அந்த பாட்டு என்ன? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா அந்த பாட்டுக்கு ஆடுவோம். சொல்லி கொடுத்தது. ஆமா நம்ம டான்ஸ் ஆடி நீ சொல்லி கொடுத்து சாரி பின்னால வச்சுக்கிட்டு ஆமா எல்லாரும் ஆடுவோம். கார்த்தி அக்கா வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் பண்ணி விட்டு அலங்காரம் பண்ணி விட்டு அதெல்லாம் ஆடுவோம். எல்லாம் நடந்தது. ஆமா இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த குழந்தைங்க எல்லாரும் எனக்கு நினைவுபடுத்தி. இவர் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிரீத்தோ கல்யாணத்துக்கு போக முடியலையே அப்படின்னு ஒரு தடவை சொன்னாரு. அப்புறம் சாந்தினி பொண்ணு ஐஐடிக்கு போகும். நாங்க எல்லாரும் கார்த்தி வீட்டுல இருக்கிறோம். இவர் 2 வீலர்ல அவ பிரீத்திய கூப்பிட்டு போறாங்க. நான் தமிழ்ச்சங்கம் போனா சாந்தினி வந்து கூப்பிட்டு அவங்க வீட்டுல வந்து ஒரு சாரி அவளை எனக்கு கிஃப்ட் பண்ணி தமிழ்ச்சங்கத்துல வந்து என்ன அட்டூழியம் பண்ணாவ. இவனுக்கு தமிழ் பேசவே வராது, இவ்வளவு அழகா பேசினாலே அப்படின்னு நாங்க ஒரு ஸ்பீச் அவ அழகா கொடுத்தா. எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்ல. எல்லாரும் சேர்ந்து ராஜி, அன்ஷியா, மணிமேகலை, ஃபர்ஸ்ட் காலேஜ் போகும்போதும் என்ன இன்னைக்கு ஜோதி ராணி இல்ல, அவங்கள மிஸ் பண்றோம் நாங்க. ஜோதியும் ராணியும் இல்ல. அவங்க குரூப்லயும் மெசேஜ் போட்டிருந்தாங்க, மிஸ் யூமா ஜோதி, மிஸ் யூ ராணி. ராணி இப்போ கட்டார்ல இருக்கிறாங்க, நர்ஸா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் டாக்டர்ஸ். ஆமா இந்த பொண்ணு அப்படி ஒரு வேலை பார்த்துருக்குது. இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இவங்க இந்தியா ஃபுல்லா போய் வேலை பார்த்தவங்க. சாந்தினி கார்த்தி வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்டிடியூஷனே மெயின்டைன் பண்றாங்க. அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல நடந்துட்டு இருக்கு. ஆமா ஒவ்வொருத்தங்களும் அவங்க இதுல இருக்கிறது. 50th இயர்ல வென்யூ இப்ப ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா இந்த ஊருன்னு? நடக்கட்டும். எப்ப நடக்குதோ அன்னைக்கு பண்ணிடுவோம். அன்னைக்கு பண்ணுவோம்னு சொல்லிட்டோம். விஜய் வந்து எல்லாரும் தலைமையில இருந்து எல்லாரையும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் டாக்டர். எங்களுடைய ஆரோக்கியத்துல ஒவ்வொருத்தங்களுடைய ஒவ்வொரு முறையிலையும் அதை கவனம் வச்சு எங்களுக்கு ஆரோக்கியத்துக்காக எல்லா விஷயங்களும் எங்களை மட்டும் எங்களுக்கு குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நான் யூடியூப்ல போடுவேன். பேஸ்புக்லயோ யூடியூப்லயோ போடுவேன். அன்னைக்கு ஜூம்ல எடுத்தது சரியா வரல. இன்னைக்கு நல்லா அது அலங்கி இல்லாம இன்னைக்கு இதுல எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். சொல்லு இல்ல இப்ப மணிமேகலை போல உன்னோட ட்ரெயின்ல இருந்து பார்த்து நாங்க சதீஷ் எல்லாம் இணைஞ்சோம்னு சொன்னாங்க. ஆமா ஆமா அதே போலதான் எனக்கு இன்னொரு நினைவு வருது. இவ்வளவு சந்தோஷமான நேரத்துல ஒரு நினைவு வருது. எங்க கூட சௌந்தரின்னு ஒரு அந்த பொண்ணை வந்து நானும் அவங்களையும் தான் ட்ரெயின்ல பார்த்தேன். வேணாம், நானும் அதான் சொல்ல வேணாம் நினைச்சேன். பரவாயில்ல சொல்லு. அது ஒன்று மட்டும் இப்ப எனக்குள்ள எல்லாருக்கும் பரவாயில்ல. அவளை இழந்துட்டோம் அப்படிங்கறதுனால சொல்லாம இருக்கணும்னு தோணுது. சொன்னது நல்லதுதான். ஏன்னா எங்க நினைவுகள்ல இருக்கிற இவ்வளவு நேரம் பேசணும், இங்கேயும் பேசிடலாம்.
ரொம்ப சுதா பையனோட கல்யாணத்துல தான் அவளை நாம சந்திச்சோம். ரொம்ப முதல்ல இவரும் சௌந்தரியும் தான் பேசினாங்க. அவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருந்தாங்க என்ன விட்டுட்டு. அப்படி நினைவுகள் வந்து இனிமையா இருக்கு. ஆமா, அப்பதானே சௌந்தரி வந்திருந்தா நமக்கு. 28மா 28 3 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கா. மை காட். நம்ம ஜாயின் பண்ணதே 78 முடிச்சதான் 80 ல முடிச்சோம். 2028 we are meeting. 2028ல நம்ம நான் மந்த் போல சொல்லிடுறேன் ராஜி. ராஜிக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா காலம் அனுமதிக்கணும். எல்லாரும் வேற வேற எல்லாரும் வேற வேற இடங்கள்ல இருந்தாலும் கேத்ரினும் விஜயும் தான் இதெல்லாம் பிக்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமா பண்றது கேத்தி தான் எல்லாம் பண்ணும். அப்புறம் விஜய் அதை பிக்ஸ் பண்ணிடுவா. நாங்க எல்லாம் சரி சொல்லிடுவோம். பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். சுதாவினுடைய பையன் கல்யாணத்துல தான் எல்லாரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தோம். எல்லாரும் அதுக்கு கேத்தினுடைய பீத்தோ இதுக்கு தானே நம்ம பார்த்தோம். அடுத்து அன்ஷியா பாப்பா கல்யாணத்துல. ஆமா ஆமா, இது வேற வேற விஷயங்கள் பேச நினைச்சோம். எங்க விஷயங்களாவே போயிடுச்சு. அதனால கட் பண்ணுங்கிறாங்க குழந்தைங்க. இதோட நிறுத்திக்கிறேன். ஆமா சரி, இதோட முடிச்சுக்கிறேன்ப்பா. ஒரு நிமிஷம் இரு, நான் அங்க வந்து இதோட முடிச்சுக்கிறேன். கையை காட்டி முடிச்சுக்கலாம் எல்லாரும். சரி, ரொம்ப சந்தோஷம்ப்பா. முடிச்சுக்கலாம்ப்பா. சுதா இங்க பாரு. சுதா, பிரேமா, மணி, இங்க பாரு, முடிச்சுக்கலாம். எல்லாரையும் சந்திக்கலாம். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.